வெல்கம் டு தி ஆன்டிக்ஸ். இந்த சண்டே ஆன்லைன் சண்டே மார்க்கெட் எபிசோட் 4 பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரீன்ல கொடுத்துற நம்பரை உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த குட்டி கூஜால இருந்து வருவோம். இங்க பாருங்க, இது வந்து மினி சைஸ் கூஜா. இருக்கிறதுலே ரொம்ப மினி சைஸ் இதுங்க. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, உள்ள கிளாஸோட இருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க. குட்டி கூஜாங்க, மினி சைஸு. இதான் லாஸ்ட் சைஸ். இதுக்கு கீழே வந்துட்டு சின்ன கூஜா கிடையாது. இங்கே உங்களுக்கு நான் சைஸ் காட்டுறேன். இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான், அதாவது வெண்கலம். இங்கே உங்களுக்கு நான் சைஸ் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு தான் இருக்குது. இருக்கிறதுலே மினி சைஸ் கூஜா. இது வந்துட்டு வாழைப்பூ கூஜான்னு சொல்லுவாங்க. அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, வாழைப்பூ கூஜா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் லார்ஜ் சைஸ், அதாவது மீடியம் சைஸ். இது வந்துட்டு குட்டி கூஜா தான். இதுவும் வாழைப்பூ சைஸில் இருக்கக்கூடியது தான். வாழைப்பூ மாதிரி இருக்கும் பாருங்க, அதோட சைஸ். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் கிளாஸ் அட்டாச்சாக இருக்குது. பார்த்துக்கோங்க, குட்டி கிளாஸ். இதோட இதுதான். இதோட மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச், அதாவது வெங்கலம் தான் இதோட மெட்டீரியலும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. இது இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னை வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்பர் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் வைக்கக்கூடிய செம்பு, பால் செம்பு. நம்ம போன வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் வச்சுருக்கோம். இந்த வாட்டி நமக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பால் செம்பு பாருங்கள். இதோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான், வெங்கலம் தான் இதோட மெட்டீரியலும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதோட மாடல்லாம் பாருங்கள், ஸ்டெப் கட்டிங். 6.5 இருக்குது. இந்த செம்பு மட்டும் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பூஜைக்கு வைக்கக்கூடிய திங்ஸ், பூஜை திங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அந்த காலத்து வெட்டெழுத்து இருக்கும். இங்கே பாருங்க, அந்த காலத்து வெட்டெழுத்தெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. பூஜைக்கு வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களே இஷ்டம் தான், ஆனால் பூஜை திங்ஸ் தான் இது வந்துட்டு. இதுவும் வாழைப்பூ டிசைனில் இருக்கும். இங்கே பாருங்கள், அதோட ஷேப்பே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளைஞ்சு பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. இது வந்து மெட்டீரியல் வெங்கலம் தான், அதாவது பிரான்ஸ் தான். இருங்க உங்களுக்கு சைஸ் காட்டுறேன். என்கிட்ட எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தான் நான் கொண்டு வருவேன். பாருங்கள் 4.5 இன்ச் இருக்குது. அரைநாளி இது பாருங்கள், அந்த காலத்து நேம் கூட இருக்கும் இதில். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசைன் எல்லாமே அப்படியே வெட்டி வெட்டி பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல வெயிட்டாகவும் இருக்குதுங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான், அதாவது பிரான்ஸ் தான். இது வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் இப்போலாம் ரொம்ப ரேர். இந்த மாதிரி இப்போ வந்துட்டு கொஞ்சம் பிராஸில் கொடுத்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாகவே பியூர் வெங்கலங்க. உள்ளெல்லாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ நீட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வாங்கிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குது அகலம் 4 இன்ச்சு. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கும்பா, வெங்கல கும்பா, அதாவது முறி கும்பான்னு சொல்லுவாங்க. முறி கும்பானா உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது வந்துட்டு என்னென்னா ரொம்ப தின்னாக பண்ணுவாங்க முறி கும்பானா, அதனால தான் அது பேர் முறி கும்பான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஷ் பண்ணி தான் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அப்படியே நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு ஜோடியாக இன்னொன்று குட்டி, இதை விட கொஞ்சம் மினி சைஸ். அதுக்கப்புறம் ரெண்டும் கொஞ்சம் காமனாக தான் இருக்கும். இதுவும் முறி கும்பா தான். இது வந்துட்டு அதை விட இது வந்துட்டு ரொம்ப வருஷம் ஓல்டு. அது கூட கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்ப வருஷம் ஓல்டு. இது கொஞ்சம் அதுக்கப்புறம் செஞ்ச கும்பா. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா. நல்லா ஜூமில் பார்த்துக்கோங்க. 4 இன்ச் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 7.3 இன்ச் இருக்குது. அதாவது வெங்கலத்திலே பண்ண முறி தட்டு தான் இது ரெண்டுமே. பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும், ஆனால் வெயிட் வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது வெங்கலத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அதெல்லாம் பேர் தான் முறி வெங்கலம்னு சொல்லுவாங்க. சில பிளேட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு வெங்கலத்தில் பண்ணுறது தான். ஆனால் முறின்னு சொல்ல மாட்டாங்க. முறி தட்டுனா ரொம்ப தின்னாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம வந்து சில்வர்லலாம் சாப்பிட்றோம். இருங்க உங்களுக்கு நான் சைஸ் காட்டுறேன். 8.5 இன்ச் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. அப்புறம் இன்னொரு பிளேட்டு காட்டிருக்கோம். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தான் இருக்குது. ரெண்டுமே முறி வெங்கலம் தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பன்னீர் தெளிக்கிறது. நம்ம ஃபங்க்ஷன்லலாம் வந்துட்டு இப்படி பன்னீர் தெளிக்கிறதுக்கு ரிசப்ஷனில் இருப்பாங்கல்ல, அந்த இதுதான் இது. இது வந்துட்டு என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியே வந்துட்டு ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் உள்ளது தான் இது. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதை ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உள்ள பிரான்ச் இருக்கும், நல்லா வெங்கல கலரில் தெரியும். இருங்க, உங்களுக்கு இதோட ஹைட்டு காட்டுறேன். அந்த காலத்துக்குள்ளது தாங்க. நான் எதுவுமே நியூ ப்ராடக்ட் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். அப்படி வச்சுருந்தாலும் நான் அதை வந்து சொல்லிடுவேன் உங்களுக்கு. 11.5 இன்ச் இருக்குது. பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு மாடர்னான ஜக்கு. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை எங்கே மேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா கீழே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. மேட் இன் ROK, அதாவது அரபிக் கண்ட்ரியில் தான் இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பார்க்கறதுக்கான மேலே கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அதனால் அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எல்லோரும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கட்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ஓல்டுன்னு சொல்ல முடியாது, பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்குன்றனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், சந்தன கும்பா. இது வந்துட்டு சின்ன சந்தன கும்பா தான். அதான் ஆனால் வெங்கலத்திலே பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். வார்ப்பு வெங்கலம் சொல்லுவாங்களே, அதுதான் இது. நல்லா அந்த காலத்துக்குள்ளதுங்க. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கட்டியாக வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதோட இதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உள்ள லைன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த காலத்துக்குள்ளது, ரொம்ப ஓல்டுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள், சாம்பிராணி போடக்கூடியது. அந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஆனால் இதில் பாருங்கள் வெட்டெழுத்து இருக்கும். அந்த காலத்து வெட்டெழுத்து பாருங்கள், நல்ல 100 இயர்ஸ் ஓல்டுங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் சாம்பிராணி வந்துட்டு கேர்ள்ஸ் போடுறதுக்காண்டி இதில் போட்டு இப்படி ஹேரில் பண்ணுவாங்க. நம்ம நிறைய மூவிஸ்லாம் கூட பார்த்துருப்போம், இந்த மாதிரி சாம்பிராணி இதை வச்சு இப்படி ஹேரில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் இது. ரொம்ப அந்த காலத்து பீஸுங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வெங்கலம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது, பார்த்துக்கோங்க. 9 இன்ச்சு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.3 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிளாஸ், வெங்கல கிளாஸ். இதில் நம்ம பால் குடிச்சோம்னா, நமக்கு தண்ணி குடிச்சோம்னாலே ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ரெண்டுமே ஜோடி தான் இது ரெண்டும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய கிளாஸ் இந்த வாட்டி கிடச்சிச்சு. எல்லாமே வெங்கல பீஸ் தான், எதுவுமே பிராஸ் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒன்னொரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஜோடியானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த ஜோடி பேர் வந்துட்டு நான் பேராக தான் கொடுப்பேன். அதில் சிங்கிள் பீஸ் நான் தர மாட்டேன். இதெல்லாமே வந்துட்டு சிங்கிள் பீஸ் தான், பார்த்துக்கோங்க. இதுலேயும் பாருங்கள், ஸ்டெப்பாக கொடுத்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வெங்கலத்துலேயே கிளாஸு. இங்கே உங்களுக்கு நான் ஒவ்வொன்றும் ஹைட்டு காட்டுறேன். இது 4 இன்ச் இருக்குது, இதுவும் 4 இன்ச் தான் இருக்கணும். பிகாஸ் ரெண்டும் பேர். இந்த டிசைன்லாம் பாருங்கள், ஜூமில் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாமே நியூ ப்ராடக்ட் இல்லை, அந்த காலத்து வெங்கலத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதோட டிசைன்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா முறி வெங்கலம். இது இந்த ஒரு கிளாஸ் மட்டும், இந்த ஒரு கிளாஸ் முறி வெங்கலம் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தாலே ரொம்ப தின்னாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். உங்களுக்கு சைஸ் காட்டுறேன். 3.3 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பிரான்ஸ் தான், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக இங்கே பாருங்கள், இந்த கட்டிங் நிறைய கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டிசைனாக கொடுத்துருப்பாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், இடுக்கி, அதாவது நம்ம இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுவோம்ல பாத்திரங்கள்லாம், அந்த காலத்தில் பண்ணது. இதெல்லாமே 1960 உள்ளது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்னு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான், பிராஸ் கிடையாது. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். குடிக்கிறதுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறோம். இதோட சைஸ் காட்டுறேங்க, 9.3 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செம்மையான ஆன்டிக் பீஸுங்க, குட்டி இட்லி ஸ்டீமரு. இது வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் இப்போ நமக்கு ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு, அதனால தான் உடனே அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி ஸ்டீமர்னு. இதெல்லாமே ஆன்டிக் பீஸுங்க. பெரிய பெரிய இட்லி ஸ்டீமர் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லி ஸ்டீமர்லாம் வந்துட்டு ரொம்ப ரேருங்க, எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு லக்கில் கிடச்சது தான் இந்த குட்டி இட்லி ஸ்டீமர். அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க அதோட பிளேட்ஸ்லாம். இல்லைன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன். அந்த காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் இருக்கும். ஏன்னா இப்போ பண்ணுறது எதுவுமே கிடையாதுங்க, பார்த்துக்கோங்க.
ஏன்னா ரொம்ப வருஷம் ஓல்டுங்க இதெல்லாம். 1960 பண்ணது. இப்போலாம் யார் இந்த மாதிரிலாம் உட்காந்து பண்ணுறாங்க? இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ். அதுவுமே எவ்வளோ அழகாக கட்டிங்லாம் பண்ணி இது பாருங்க, எவ்வளோ அழகாக ஷேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 ஹேண்டிலும் இருக்குது. ஆன்டிக் பீஸுங்க, கழுவி நீட்டாக வச்சுருக்குறோம். மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. மேலே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி அலுமினியம்லலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி பிராஸில் வந்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண குட்டி குட்டி இட்லி ஸ்டீமர்லாம் ரொம்ப ரேருங்க. இது பாருங்கள், அதோட பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன லைட்டாக வந்துட்டு அந்த காலத்தில் பண்ணனால லைட்டாக ஒரு ஹோல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு துணி போட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் ஏன் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேமேஜ்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஓல்டு ப்ராடக்ட் வந்துட்டு அப்படியே சில மிஸ்டேக் சின்னது இருக்கும். ஏன்னா அந்த வருஷம் அவ்வளோ ஆகுறதுனால நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். மற்றபடி அதெல்லாம் வந்துட்டு பெரிய இஷ்யூ கிடையாது. நான் உங்களுக்கு இதோட சைஸ் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. அது 6. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இட்லி ஸ்டீமர். நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ரெண்டுத்தையுமே ஜோடியாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? ரெண்டுமே க்யூட் இட்லி ஸ்டீமர்ஸ். சைஸ் இட்லி ஸ்டீமர், ரிங் வச்ச மாடலு. பிராஸ் தான் இதோட மெட்டீரியலு. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், பார்த்துக்கோங்க. ஒரு பிளேட் வந்து குமிழ் வச்சு இருக்குது. இன்னொரு பிளேட் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க, ரிங் வச்ச மாடல் தான் இதுவும். 10 இன்ச்சு. அந்த காலத்து காப்பர் இட்லி ஸ்டீமருங்க, இப்போக்குள்ளது இல்லைங்க, செம்ம ஓல்டு. பாருங்க, உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்ல ஆன்டிக் பீஸுங்க, மீடியம் சைஸ் இட்லி ஸ்டீமரு. நான் போன வாட்டி காமிச்சது லார்ஜ் சைஸு காப்பர்லேயே, இது வந்து மீடியம் சைஸுங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. ஸ்டெப் கட்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி அந்த ஷேப்பே வேறு மாதிரி வந்திருக்கும். இப்படி வந்து பார்த்துக்கோங்க எப்படி அழகாக இருக்குன்னு. அந்த காலத்தில் இருந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இதை அப்படியே வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்துட்டு நீங்கள் ஈயம் பூசிட்டு தான் நீங்கள் ஃபுட்டு செய்யணும்னா, இட்லி செய்யணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஈயம் பூசிக்கோங்க. அது வந்து நான் ஆன்டிக் பீஸ்னால நான் எதுவும் ஈயம் பூசி கொடுக்க மாட்டேன். ஆன்டிக் பீஸ் எப்போதுமே நான் ஆன்டிக் பீஸாக சேல் பண்ணால் தான் என்னோட பிஸ்னஸுக்கு நல்லது. அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு யாருமே கேன்சல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் புக் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் லேட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்க வேணாம். எல்லாருமே ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு புக் பண்ணிவிட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆன்டிக் திங்ஸுங்க, மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. பாய். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம காட்டக்கூடிய ஆன்டிக் திங்ஸு. பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்கிட்ட கேளுங்க.